நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக இலவச வீடு கேட்டு திருநங்கைகள் 10க்கும் மேற்பட்டோர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இதில் ஒருவர் ஆற்றில் குதித்து தற்கொலை செய்வதாக ஓட, மற்றொருவர்கள் நடுரோட்டில் படுத்தும் அமர்ந்து கொண்டும் வாகனங்களை செல்ல விடாமல் தடுத்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முதலில் இந்த காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, விவரங்கள். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 10க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் இலவச வீடு வழங்குமாறு பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலகங்களில் மனுக்கள் அளித்தும் பதில் வரவில்லை என தெரிவித்தனர். மேலும் ஸ்டாலின் முகாமில் மனு அளித்த போதும் மனு ரசீது அல்லது சீரியல் எண் போன்றவை எங்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறி அதிகாரிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து திருநங்கைகள் என அழைக்க திமுக ஆட்சியர் வழிவகுத்த நிலையில் தற்போதைய நிர்வாகம் தன் திருநங்கைகளை நலத்திட்ட பயன்களில் இருந்து ஒதுக்கி வருகிறது எனவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். இந்த நிலையில்தான் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கை ஒருவர் தாமிரபரணி ஆற்று பாலத்தில் இருந்து ஆற்றுக்குள் விழுந்து தற்கொலை செய்ய போவதாக ஓடியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. செய்தி எடுக்க சென்ற நிருபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தி வெளியேற்றியதால் மேலும் பதட்டம் நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறை அப்புறப்படுத்த முயற்சி செய்த போது இரு தரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து ஒரு திருநங்கை நடுரோட்டில் படுத்துக் கொண்டதால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையும் ஏற்பட்டது. திடீரென இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் வாகனத்தை வெளியே செல்லவிடாமல் திருநங்கைகள் சாலையில் மறித்தும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு நிலவுகிறது. வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சமரசம் செய்து வருகின்றார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜா.